உண்மையுள்ள நகரம். உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிற்று? அது நியாயத்தால் நிறைந்திருந்தது, நீதி அதில் குடிகொண்டிருந்தது. இப்பொழுதோ அதன் குடிகள் கொலை பாதகர். உன் வெள்ளி களிம்பாயிற்று, உன் திராட்சரசம் தண்ணீர் கலப்பானது. உன் பிரபுக்கள் முரடரும் திருடரின் தோழருமாயிருக்கிறார்கள். அவர்களில் ஒவ்வொருவனும் பரிதானத்தை விரும்பி கைக்கூலியை நாடித் திரிகிறான். திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தை விசாரியார்கள். விதவையின் வழக்கு அவர்களிடத்தில் ஏறுகிறதில்லை. யூதாவும் எருசலேமும் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிற்று. ஒரு காலத்தில் பரிசுத்தமாய் ஜீவித்த ஜனங்கள் இப்போது பாவத்தில் விழுந்து கிடக்கிறார்கள். எருசலேம் நகரம் நியாயத்தால் நிறைந்திருந்தது, அதில் நீதி குடிகொண்டிருந்தது. இப்பொழுதோ அதன் குடிகள் கொலை பாதகர்களாய் இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் எருசலேம் நகரத்தார் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாய் இருந்தார்கள். கர்த்தருக்கு பயப்படும் பயம் அவர்களுடைய இருதயத்தில் நிரம்பி இருந்தது. இப்போதோ அவர்கள் கர்த்தரை விட்டு தூர விலகி போய்விட்டார்கள். ஒரு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடினார்கள். இப்போதோ தங்களுடைய சுய இச்சைகளையும் உலக பிரகாரமான காரியங்களையும் தேடுகிறார்கள். ஒரு காலத்தில் எருசலேம் நகரம் நியாயத்தால் நிறைந்திருந்தது, நியாயமான நீதி விசாரணை நடைபெற்றது. வழக்குகளை நீதியாய் விசாரித்தார்கள். அங்கு நீதி குடிகொண்டிருந்தது. எருசலேம் நகரம் கற்புள்ள கன்னிகையாக இருந்தது. அது கர்த்தருக்கு உண்மையுள்ள நகரமாய் இருந்தது. ஆனால் இப்போதோ அது வேசியாய் போயிற்று. இப்போது எருசலேம் நகரத்தில் நீதியும் இல்லை, நியாயமும் இல்லை. கொலைகாரர்கள் எந்தவிதமான தடையும் இல்லாமல், கட்டுப்பாடும் இல்லாமல், பயமும் இல்லாமல் துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறார்கள். எருசலேமின் பிரபுக்களும் ஏழைகளை ஒடுக்குகிறார்கள். குடிகள் கொலை பாதகர்களாய் இருப்பது போல பிரபுக்களும் கொலை பாதகர்களாய் இருக்கிறார்கள். எருசலேம் நகரம் ஒரு காலத்தில் வெள்ளியைப் போல சுத்தமாய் இருந்தது, ஆனால் இப்போது அது களிம்பாயிற்று. அந்த நகரம் ஒரு காலத்தில் சுத்த திராட்சரசமாய் இருந்தது, இப்போதோ அது தண்ணீர் கலப்பாயிற்று. எருசலேமில் உள்ள பிரபுக்கள் முரடரும் திருடரின் தோழருமாய் இருக்கிறார்கள். நியாயஸ்தலத்தில் வீற்றிருக்கிற நியாயாதிபதிகள் அநியாயம் செய்கிறார்கள். தேசத்தில் நீதியும் நியாயமும் சேதமாயிற்று. இதனால் வெள்ளியைப் போல் இருந்த நீதி களிம்பைப் போல அநீதியாயிற்று. சுத்த திராட்சரசம் சுவை மிகுந்ததாய் இருக்கும், ஆனால் அது இப்போது தண்ணீர் கலப்பாயிற்று. அதன் சுவை குறைந்து போயிற்று. களிம்பு வெள்ளியைப் போல மின்னும், ஆனாலும் மின்னுவதெல்லாம் வெள்ளி அல்ல. களிம்பு ஒருபோதும் வெள்ளியாகாது. களிம்பு களிம்புதான். அது பார்வைக்கு வெள்ளியைப் போல பளபளப்பாய் இருந்தாலும் அதன் உண்மையான சுபாவம் களிம்புதான். நல்ல திராட்சரசம் இரத்தாம்பர சிவப்பு நிறத்தில் இருக்கும். அதில் அதிகமாய் தண்ணீர் கலந்தாலும் தண்ணீர் கலப்பான திராட்சரசமும் சிவப்பு நிறத்தில்தான் இருக்கும். ஆனாலும் இவ்விரண்டிற்கும் சுவையில் வித்தியாசம் உண்டு. சுத்தமான திராட்சரசம் நல்ல சுவையுள்ளது, தண்ணீர் கலப்பான திராட்சரசமோ சுவையற்றது. பார்ப்பதற்கு திராட்சரசம் போல சிவப்பாய் இருந்தாலும் தண்ணீர் கலப்பான திராட்சரசத்தில் மெய்யான திராட்சரசத்தின் சுவை இருக்காது. இதுபோலவே துன்மார்க்கர் பக்தியின் வேஷத்தை தரித்திருக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய இருதயத்திலோ பாவமும் அநீதியும் அக்கிரமமும் தேவ தூஷணமும் அவபக்தியும் நிரம்பி இருக்கிறது. தேசத்தில் உள்ள பிரபுக்கள் ஜனங்களை நீதியாய் ஆளுகை செய்ய வேண்டும். கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியுமாறு அவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும். ஜனங்களை கர்த்தரிடத்தில் வழிநடத்த வேண்டும். ஜனங்களுக்கு நன்மை செய்ய வேண்டிய பிரபுக்களோ முரடராய் இருக்கிறார்கள். திருடர்களை பிடித்து தண்டிக்க வேண்டிய பிரபுக்கள் திருடரின் தோழராய் இருக்கிறார்கள். ஜனங்களை தேவனிடத்தில் வழிநடத்த வேண்டிய பிரபுக்கள் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கிறார்கள். தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியுமாறு ஜனங்களை உற்சாகப்படுத்த வேண்டிய பிரபுக்களோ தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறார்கள். பிரபுக்கள் திருடரின் கொள்ளையை விரும்புகிறார்கள், பாவத்திற்கு பங்காளிகளாக இருக்கிறார்கள். பிரபுக்கள் பரிதானத்தை விரும்புகிறார்கள், கைக்கூலியை நாடித் திரிகிறார்கள். தாங்கள் போகிற வழி சரியான வழியா என்பதை பிரபுக்கள் ஆராய்ந்து பார்ப்பதில்லை. சரியோ தவறோ தங்களுக்கு லாபம் வந்தால் போதும் என்று நினைக்கிறார்கள். பிரபுக்கள் நீதியாய் நியாயம் விசாரிக்க வேண்டும். திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தை விசாரிக்க வேண்டும். விதவையின் வழக்குகளை நீதியாய் விசாரிக்க வேண்டும். ஆனால் பிரபுக்களோ திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தை விசாரிப்பதில்லை. விதவையின் வழக்கு அவர்களிடத்தில் ஏறுகிறதில்லை. அவர்கள் விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் பாதுகாப்பதில்லை.
ஏனென்றால் இவர்களிடத்தில் பரிதானம் கொடுப்பதற்கு பணம் இல்லை, கைக்கூலி கொடுப்பதற்கு வசதி இல்லை. இவர்கள் மூலமாய் தங்களுக்கு பொருளாதார ஆதாயம் எதுவும் கிடைக்காது என்பதனால் பிரபுக்கள் இவர்களை புறக்கணித்து விடுகிறார்கள். எருசலேமின் நிலைமை அது வேசியாய் போயிற்று. அதன் குடிகள் கொலை பாதகர், அதன் வெள்ளி களிம்பாயிற்று, அதன் திராட்சரசம் தண்ணீர் கலப்பானது. அதன் பிரபுக்கள் முரடராய் இருக்கிறார்கள், அதன் பிரபுக்கள் திருடரின் தோழராய் இருக்கிறார்கள். அவர்களில் ஒவ்வொருவனும் பரிதானத்தை விரும்புகிறான், அவர்களில் ஒவ்வொருவனும் கைக்கூலியை நாடித் திரிகிறான். அவர்கள் திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தை விசாரியார்கள், விதவையின் வழக்கு அவர்களிடத்தில் ஏறுகிறதில்லை.